ரயில்வேஸில் மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 311 வேகன்சி வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் டி வந்து மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடியும் வரலாம், இல்லை இதுக்கப்புறமும் வரலாம். பட் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் குரூப் டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா 311 வேகன்சி. பட் குரூப் டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து வந்தால் யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது வந்து 22,000 வேகன்சி ரிலீஸ் ஆக போகுது. சதர்ன் ரயில்வேக்கு மட்டும் 1036 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப எல்லாருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும். 10th குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் இருக்கும். பல்க் வேகன்சி நம்ம ஈஸியாக ரயில்வேக்குள்ளே நுழையிறதுக்கான போஸ்டிங் வந்து குரூப் டி தான். இந்த வருஷத்துக்கான கடைசி 2 நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஎல்பி ஃபஸ்ட்டு வரும். அடுத்த வருஷத்துக்கானது நான் சொல்கிறேன் 2026 ஜனவரி டு மார்ச் வந்து நமக்கு ஏஎல்பி வரும். அதே மாதிரி ஏப்ரல் டு ஜூன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் செக்ஷன் கண்ட்ரோலர் வரும். அதுக்கப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் வரும். அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகரி வரும். அதுக்கப்புறமா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் வரும். அக்டோபர் டு டிசம்பர் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி. அதுக்கப்புறமா வந்து குரூப் டி. இது வந்து அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர். அதுவுமே வந்து ரயில்வே சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இயர்லி வேகன்சி இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் ஏஎல்பி அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, என்டிபிசி வந்து கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எது அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜேஇ அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி படிக்கணுன்னே உங்களுக்கு தெரியலனா கூட பிளாங்காக நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபுல் லென்த்து கோர்ஸ் இருக்கும். நீங்கள் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் மட்டும் இல்லை, அது போக 800+ டெஸ்ட் சீரியஸுமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் ஓனாக புக்கு வச்சு படிக்கிறீங்கனாலும் சரி, நான் வந்து புக்குமே உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இதே வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் புக்ஸ் வந்து டேக் பண்ணியிருப்பேன். சரிங்களா? எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் நீங்கள் அந்த புக்கு ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை மக்களே.